ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா எஸ்கே 25 படத்தை பற்றி தான் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்பீங்க. எஸ்கே படத்தை ஒரு பூஜை இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த படத்தில் ஜெயம் ரவி சார் இருக்கார், அதர்வா சார் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் க்ரூ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதை தாண்டி இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக எஸ்கே கரியர்லேயே இருக்க போகுதுன்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. என்னப்பா சொல்கிற, காமனாக நம்ம எஸ்கே படம்னால என்ன தெரியும், இப்போதைக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும் என்ன இருக்குது, கடைசியாக பார்த்தோம்னா அமரன் பார்த்தோம்னா ஒரு 300 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குது. அப்படினால எஸ்கே படம்னாலே இப்போ ஒரு 100 கோடி இந்த கண்டிப்பாக தாண்டும் அப்படி சொல்லி நம்மளுக்கு காமனாக ஒரு விஷயம் ஃப்ரேம் ஆகிருக்கு. அண்ட் இந்த படம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டே மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட செலவே பார்க்கும்போது 100 கோடிக்கு மேலே போட்டு இந்த படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு கலெக்ஷன் பார்த்தா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயம் தோணுதில்ல. பிகாஸ் அமரன் படமே ஒரு மினிமம் பட்ஜெட் வச்சு தான் எடுத்துனாங்க. பட் அந்த படத்தோட கலெக்ஷனே 350 கோடி கிட்ட போச்சு. அண்ட் எஸ்கே படம் எல்லா படமே பார்த்தோம்னாலே ஒரு ரொம்பலாம் பட்ஜெட் இருக்கும், ஒரு மினிமம் பட்ஜெட் வச்சு தான் எடுப்பாங்க. அண்ட் அந்த படத்தோட வசூல் பார்க்கும்போது 100 கோடி கண்டிப்பாக தாண்டிடும். அப்படி ஒரு கான்செப்ட் மட்டும் இப்போதைக்கு ஃப்ரேம் ஆகி போயிட்டுருக்கு. பட் இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 100 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எஸ்கே கிரியேட்லேயே இந்த படம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பிகாஸ் ஒரு படத்தோட பட்ஜெட்டே 100 கோடின்னு பார்க்கும்போது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் அடுத்தடுத்த அப்டேட்லாம் பார்க்கும்போது இந்த படம் என்ன மாதிரி பிரம்மாண்டமாக உருவாக போகுது, இந்த படத்தில் என்னென்ன விஷயத்தெலாம் சுதா மேம் இருக்காங்களா வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அண்டு எனக்கு தெரிஞ்ச எஸ்கே கரியர்லேயே இந்த படம் தான் அதிக பட்ஜெட் அதிக செலவு பண்ணி எடுக்கிற படமாக இருக்கும்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் எஸ்கே படத்தை பற்றி அடுத்த அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சேர்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த நல்ல வழியில் உங்களை பார்க்குறேன். வரைக்கும் பை டு ஆல்.